பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஊழியம் செய்யறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான விஷயம் தான். வேலைக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஜெபித்தா போதும், காணிக்க கிடைக்கும். அது நிமித்தம் நல்லா போஷிக்கப்படலாம், அதாவது நல்லா சாப்பிடலாம், தேவைகள்லாம் சந்திக்கப்படும். இதுதான் உலகத்தின் பார்வையில ஊழியத்தை ஜனங்கள் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா நிர்ணயிச்சு வச்சிருக்காங்க. நான் ஒருத்தருக்கு ஏசப்பாவை குறித்து சுவிசேஷம் சொன்னேன். நிறைய முறை சொல்லியிருக்கேன் ஏசப்பாவை பத்தி. அவர் நல்லா படிச்சவர், நல்லா அறிவா பேசுறவர். அவர்கிட்ட எவ்வளவு சொன்னாலும் உலக பிரகாரமா எதையாவது கேட்பாரு. முக்கியமா ஏசப்பா ஏன் அவரையே காப்பாத்திக்கல, பிதாவேன்னு சொல்லி யாரு சொன்னாரு, அப்போ கடவுளுக்கு மேல யாரோ இருக்காங்க, இயேசுக்கு மேல யாரோ இருக்காங்கன்னு சொல்லி நிறைய கேள்விகள் அவர் என்கிட்ட கேட்பாரு. நான் எவ்வளவு சொன்னாலும் அவருக்கு சிரிப்பு தான் வரும். ஒரு நாள் காலையில ஒரு 6 இருக்கும். அப்ப எனக்கு ஒரு ஃபோன் வருது அவர்கிட்ட இருந்து. எடுத்த உடனே, அம்மா நான் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள போறேம்மா, நான் ஞானஸ்தானம் எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன இது, நம்ம சுவிசேஷம் சொன்னமே அது கிரியை செஞ்சிச்சோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ள அவர் ஒரே சிரிப்பு போங்களேன். சிரிச்சுட்டு என்ன சொன்னார்னா, ஆமாம்மா கிறிஸ்டினா மாறது என்ன பெரிய கஷ்டமா, ஒரு வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை இருந்தா போதும், செருப்பை போட்டுட்டு 4 வீட்டில் போய் சோம் பண்ண காணிக்க வரும், நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, இதுதாம்மா அப்படின்னு சொல்லி அவர் ஊழியத்தை குறித்து அவர் யோசித்து வைத்திருந்த அந்த விதம் எனக்கு வந்து ரொம்ப வலி ஏற்படுத்துச்சு. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. இன்னைக்கு அவர் இல்லை, அவர் மறிச்சு போயிட்டாரு, அவர் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்தப்ப நான் ரொம்ப யோசிச்சேன். கொஞ்ச காலம் தான் அவர்கிட்ட நான் ஆண்டவரை பற்றி சொன்னேன். ஆனால் அவர் வந்து ஏற்றுக்கொள்ளாம இறந்தும் போனார். பாருங்களேன், ஊழியக்காரர்களை உலகம் இப்படி தான் நிர்ணயிச்சு வச்சிருக்கு. நான் ஒரு வசனத்தை படிக்கிறேன். யோவான் 15:20. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். ஆமென். பாருங்களேன், ஊழியக்காரர் வந்து எஜமான விட பெரிய ஆள்லாம் கிடையாது. அவர்கள் என்ன துன்பப்படுத்தினாங்கன்னா உங்களையும் துன்பப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். இது இயேசுவின் வாயிலிருந்த, இயேசுப்பாவோட வாயிலிருந்து வந்த வார்த்தை. அப்போ எஜமானனாகிய எனக்கே இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, ஊழியக்காரர்களாகிய உங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்க போறாங்க அதை நினைச்சு பாருங்க. நான் ஏற்கனவே கூட உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இயேசுப்பா இந்த பூமிக்கு வந்து நன்மையை தான் செஞ்சிருக்கிறாரு. வசனம் சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் அப்படின்னு. அவர் போகிற இடங்கள் எல்லாம் அற்புதம் நடந்தது. அந்த மனுஷனுக்குள்ள எவ்வளவு பாவம் இருந்தாலும் அந்த பாவத்தை ஒரு நாளும் அவர் சுட்டி காமிக்கல. மாறா அவங்களுக்கு விடுதலை கொடுத்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். அவர் போகிற இடங்கள் எல்லாம் அற்புதங்கள், நன்மையை தான் அவர் செஞ்சார். அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன தெரியுமா சொன்னாங்க, இவர் பிசாசு பிடித்தவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது இவருக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனாலதான் இவர் பேய ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கள்ளன், திருடன்னு சொல்லி சொல்றாங்க. தவறான வார்த்தைகளை அவரை வந்து பேசுறதை பார்க்க முடியுது. சிலுவையில அவர் அறையப்பட்டு கூட அவர் அவ்வளோ இழிவா நடத்தினாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அப்போ இந்த உலகத்துல எவ்வளோ நன்மைகளை செய்த ஒரு தெய்வமாய் இருந்த இந்த பூமிக்கு வந்து மனுஷனாய் வாழ்ந்த ஒரு தெய்வத்திற்கு இவ்வளோ பாடுகளை கொடுக்குறாங்க அப்படின்னு